நான் டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன். ஒன்னே பிரச்சனை. மதுரையில் கூடுகின்ற இந்த கூட்டம் அழகர் ஆற்றில் இறங்குவதை போல ஒரு திருவிழாவாக முருக பக்தருடைய மாநாடு மதுரையில் நடக்கிறது. மதுரை குலுங்குகிறது. இது ஒரு வெற்றி மாநாடு. இது ஒரு ஆன்மீக மாநாடு. ஆன்மீகத்தில் அரசியலும் கலந்திருக்கும். என்ன எல்லாருமே நானும் போய் சொல்ல தயார் கிடையாது. எல்லோருக்கும் உண்மை தெரியும். அதை அரசியல் ஆக்கியது யார் என்று சொன்னால் அது திமுக கட்சி தான். ஆளுகின்ற அரசு தான் அரசியல் ஆக்கியது. ஆனால் ஆன்மீக பலம் தான் நீங்க நிரம்பி இருக்கிறது. எக்குலமும் போற்றக்கூடிய கடவுள் தான் முருகன். அதனால எல்லா சமுதாய சேர்ந்த மக்களும் போற்றக்கூடிய கடவுளான முருகபெருமானுடைய பெயரில் நடக்கக்கூடிய இந்த மாநாடு மிக சிறப்பான ஒரு மாநாடாக மக்கள் பார்க்கிறார்கள். எந்த கலவரமும் வராது. பார்த்துக்கிட்டே இருங்க. அருமையாக சாமி கும்பிட்டு எல்லாரும் மாநாட்டில் கலந்துக்கிட்டு எல்லாரும் நல்லபடியாக போய் சேருவாங்க ஊருக்கு வீட்டுகளுக்கு. அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. கலவரம் சொல்லி வீணாக மன பயத்தில் பேசக்கூடிய கட்சியாக தான் திமுக இருக்கு. இன்னைக்கு அது அவங்களுக்கு பழக்கம். அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. முருக பக்தர்கள் மாநாடு சொல்லி எல்லோரும் கூடுறது திமுக எதிர்ப்பான ஒரு அலையை உருவாக்கி என்ற பயம். ஆனால் அலை உருவாயிருச்சு. திமுக எதிர்ப்பான அலை, அரசாங்கத்துக்கு எதிர்ப்பான ஒரு அலை மதுரையில் மையம் கொண்டு விட்டது. இந்த புயலானது நிச்சயமாக இந்த ஆட்சியை முடித்துவிட்டு தான் போகும். அது நடந்தது அரசியல் மாநாடு. அது அரசாங்கத்தினுடைய ஒரு துளி. அது இதுதான் முருக பக்தருடைய உண்மையான மாநாடு. இதுதான் ஒரு ஆன்மீக மாநாடு. வெற்றி உறுதியாக மாற்றம் வரும்.